guys, welcome to RKCOC. Who are new to our channel, give me like and subscribe for more. இன்றைக்கி நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடிச்சதுலாம் லாட்ரி அப்படின்னு 17 மணி நேரத்தில் வந்து ஒருத்தர் வரப்போகிறான். 17 மணி நேரத்தில் வரும்போது நமக்கு என்ன வேணும்னா லூட்டு வேணும் கைஸ். லூட்டு இல்லைன்னா நம்ம வந்து அவ்வளோதான் வேஸ்ட். ஸோ அந்த பர்பஸ்க்காக லூட் அடித்து நவுத்த போகிறோம். எந்த பேஸாக பார்த்தாலும் அடித்து நீங்கள் கிளிக்கலாம், எந்த கவலையும் கிடையாது. டிஹெச் 8 இருந்தானா மேக்ஸிமம் கோலமே கையில் கொடுத்துட்றானுங்க. அதுவும் மிட்டேறு கூடத்தை தரானு. நீ எந்த இதுவுமே இருக்க தேவையில்ல. சும்மா அப்படி இப்படி இப்படி அதுவும் 25 மீட்டர் இப்படி 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 வரிசையாக அப்படி தெரிச்சு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சுற்றி வருதா பேஸை. இன்னும் முடியல கைஸ், இன்னும் முடியல. அப்படியே அப்படி இப்படி இப்படி சுற்றுனீங்கன்னா இதுவே போதும். அது வேலை பார்த்துக்கும். அவ்வளோதான், எல்லா பக்கமும் அதுவே க்ளோஸ் பண்ணிவிடும் ஆல்மோஸ்ட். இன்னும் நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் அடுத்த அட்டாக்கில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இன்னும் முடிக்கணும் அப்படின்னா அந்த இது எல்லா ஹீரோஸையும் இறக்கி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. எல்லாமே இறக்கி விட்டிங்கன்னா இறக்கி விடுறதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு கைஸ் பேஸு. நான் என்னத்தை சொல்ல, இன்னும் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி விட்டால் முடிஞ்சே போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 30 செகண்டில் வந்து மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது கைஸ். போயிட்டே இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சும்மா அப்படியே கத்தா கலங்குது இல்லை. அப்படியே இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்களேன், இந்தமாரி இருக்கா, அப்படியே ஸ்பேமு, அப்படியே அவளையே ஸ்பேமு, அப்படியே ஸ்பேமு, அப்படியே ஸ்பேமு, அப்படியே ஸ்பேமு. இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. மிட்டருக்குள்ளே எப்படி சாகாது, இன்னொரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் அட்டாக்ல. பட் ஆனால் எனக்கு வந்து லூட்டு தேவைப்படுது. யாரா அவன் லூட்டுக்காக அப்படி அலையிறான்னு நினைக்கிறீங்களா கைஸ்? இப்போ என்ன போயிட்டுருக்கு, சம்மர் ஜாம் கைஸ், சம்மர் ஜாமு போட்டு அடித்து நவுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா டார்க் இது என்னது, நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா டார்க் எடிக்ஷனுடைய இது வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லூட் அப்டேட் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டு நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, மிட்டேறு கோலமாக வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து பேஸில் இருக்கிற மொத்த வேலையும் அப்டேட் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் கைஸ். உங்கள் ஐடியா என்ன? ஸோ சும்மா இருக்க முடியல, அதனால தான் கையில் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கிட்டு இருக்கேன். இதுவே எனஃபு போதும். இன்னும் இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் நான் சொல்லுகிறேன், அதை அடுத்த அட்டாக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது என்று. ஓகேவா, சூப்பர் கைஸ். இங்கே பாருங்கள், எது வேணுமோ உங்களுக்கு அதை சாதிச்சுக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ மிட்டேர் குளத்தை கொடுத்துட்டானுங்களா, இந்தமாரி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று உங்களுக்கு தேவை க்ளோன் ஸ்பெல்லாம், எந்த ஸ்பெல்லும் வேணாம், இந்த ஸ்பெல்லாம் எதுவுமே வேணாம். உங்களுக்கு தேவை ஸ்பீடு மேலே ஸ்பீடு காட்டி போராணி அப்படிங்கிற மாரி ஸ்பீடை வச்சு தள்ளணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது எனக்கு லூட்டு தான் கைஸ் வேணும், ஒன்றும் இல்லை, லூட்டு தான் எனக்கு வேணும். வேறு என்ன உனக்கு வேணும்? அதுக்கு தாண்டா அவ்வளோ வேலையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு அள்ளி கொடுத்துருக்கான். 30 60 மிட்டேறு கோலத்தை கொடுத்துருக்கானே. எந்த பேஸாவது தாங்குமா? இல்லை இது தாங்குமா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே, இந்த பேஸ் வந்து தாங்குமா? எதுவுமே தாங்காது. என்ன பண்ண, நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்தையும் அடித்து வச்சு லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க கைஸ். நான் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு 17 மணி நேரத்தில் ஒரு பில்டர் வரான். அதுக்குள்ளே என் பேஸை போட்டு கிளின்னு கிழிச்சு வச்சுருவானுங்க. இந்தா வந்துட்டான்ல. எனக்கு தேவை லூட்டு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும் லூட்டு, இல்லாட்டி வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். மொத்தமாக அப்படி இறக்கி விட்டானா அப்படி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ அதெல்லாம் எந்த பாமு மோனலித்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலை தேவையில்லை. இப்போ பாருங்கள், அடுத்த வேலையை பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் வேலை. எவன் வந்தாலும் சரி, கீடியனாவது அவ்வளோதான், இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் கைஸ். என்ன ஒன்று, எங்கடா தாத்தாவை காணோன்னா, தாத்தாவை அப்டேட் போட்டிருக்கேன் கைஸ். தாத்தாவை நீங்களும் அப்டேட் போட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோஸ் உடைய ஈவெண்ட் வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா எலெக்சர் கோஸ்ட் வருது. ஸோ எலெக்சர் கோஸ்ட்டும் ஹீரோஸ் ஈவெண்ட்டும் ஒன்றா வருது. காரணம் ஹீரோஸும் எலெக்சரும் வந்து பார்த்தோன்னா ஒன்றா மீன்ஸ் என்னென்னா, ஹீரோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதான் ஹீரோ ஈவெண்ட்டு, அது வரப்போகுது. அது வந்து அவங்களுக்கு நல்லது தானே. அதை அப்டேட் போட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல. அந்த மாதிரி அட்டாக்குக்கு, ரேங்க்டு பேட்டிலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்ல. போட்டு கிழிச்சு விடலாம் கைஸ், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாருங்களேன், இந்த பேஸ்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படா அடிக்கிறதோ ஐயோ போச்சு அப்படின்ட்டு. இப்போ மிட்டேர் கோலமா இல்லை எலக்ட்ரோ ட்ராகனுக்கு பஃப் பண்ணி விட்டானுங்க. எலக்ட்ரோ ட்ராகனா அந்த சந்தேகம் வேறு உங்களுக்கு வரும். பட்டு இப்போ மிட்டேர் கோலத்தையும் பஃப் பண்ணி விட்டானுங்க, தெரியுமா தெரியாத உங்களுக்கு. ஸோ நிறைய இது கிளான் வந்து பிளான் சேஞ்சு மாரி கேம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஃப்ரீயாக. அதனால் வந்து என்னடா அது நீ இன்னும் இது லூட்டை போல் அவன் மட்டும் நான் மட்டும் என்ன ஊக்கையா எனக்கும் கொடுங்கடா அப்படின்னு கேட்குறான் எந்த ஸ்பெல்லை. ஸோ போட்டு அடித்து நவுத்துறான் கைஸ். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் 25 செகண்ட் தான் ஆகுது என்கிட்ட இருக்கிற லூட்டை வச்சு. ஆனால் ஒன்று, இந்த பேஸை வந்து 3 ஸ்டார் நம்ம நார்மலாக அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பேஸ் பேரே வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டார் பேஸு. பட் வேணால் 2 ஸ்டார் பேஸை 3 ஸ்டாரு, அதுவும் வெறும் ஒரே நிமிஷம், அது 30 செகண்டில் கிளின்னு கிழிக்கிறானுங்க. 60 மீட்டர் கோலத்தை கொடுத்து கிளின்னு கிழிச்சு இந்த பாருங்கள் 4 அட்டாக் இந்தான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேஸை வந்து அதாவது லூட்டை ஃபுல் பண்ணி வச்சு கொடுக்குறானுங்கன்னா எவ்வளோ பெரிய நல்ல மனசு அவங்களுக்கு. என்ன நல்ல மனசா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஓகே, என்ன ஒன்றுனா நான் வந்து இந்த பாருங்க இவன் வந்துட்டான். பட் ஆனால் எனக்கு வந்து 2 பேரும் வேணும்ப்பா. எது வேணும்? கோல்டும் வேணும், எலக்சரும் வேணும், முக்கியமாக வேணும். 10 லட்சம் வந்தால் கூட ஓகே, 2 ஈக்குவலாக வேணும். நான் அட்டாக் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கணும். பட் ஆனால் ஈக்குவலாக இல்லை. என்னடா அது மாற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மக்களே. பட் அந்த கிடச்சதை அடித்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். அப்புறம் கோல்டாக கிடைக்கும்போது கோல்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி மழை போகலை, தூரல் போகலை, அப்படியே ஃபோன் அப்படியே ஒரு தேய்ங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி இங்கே ஒரு தேய். ஸோ பைபிள் உள்ளார இறங்கும் போது கிளியும் கிழிச்சிட்டு போவான். சரி, இவனுக்கு கூடயே இவனையும் இறக்கிட்டோம்னா இவன் வந்து சும்மா தான் போவான். பாருங்களேன், பாதுகாப்புக்கு தான் மிட்டேர் கோலம். இங்கிட்ட ஒன்று ஓகே, இங்கிட்ட ஒன்று முடிஞ்சு போச்சு. எதுவும் தேவையில்ல கைஸ், எல்லாத்தையும் இறக்கி விட்டேன் நான். என்னடா அப்பான்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்பீடை ஒன்று போட்டேன். ஓ மை காட், இந்த ஸ்பீடோட அந்த ஸ்பீடு சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, எனிஹவ் என்னுடைய கமெண்ட்ரி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நான் இப்பொழுது ஃப்ரீயாக உணர்கிறேன், அதனால் இப்படி ஒரு கமெண்ட் போடுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் லைக்காக போட்டு விட்ருங்க. சாரி, கமெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் லைக்காக போடுங்க. ஓகேங்களா? எவன்டா அவன் ஃபுல் லூட்டையும் அடிக்கிறதையும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கான் அப்படின்னா வேறு வழி இல்லை. எத்தனாவது அட்டாக்கில் நான் லூட்டை ஃபுல் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டணுமா வேணாமா? இங்கே பாருங்க காய்ஸ், 24 லட்சம் அட்டாக்கை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம், அடிச்சுக்கினே இருப்போம், ஆடிக்கினே இருப்போங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்போம். நான் ஏன் எடுத்து விட்டு இப்படிலாம் மிட்டேர் குளத்தை இறக்க முடியுமா? நாங்களாம் வந்து பார்த்தோன்னா இது சுறாவிலே என்னது சுனாமிலே சும்மிங்க போடுறோம்னுங்க. இதெல்லாம் சும்மாவே சுழுக்கெடுப்போம். அதில் சுடத்தண்ணியில் கையை விட்டால் சும்மாவாக இருப்போம். சரி விடுங்க, டைலாக்லாம் கொஞ்சம் மாறி தான் வருது. நம்ம ப்ரோஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க. இவன் வேண்டாம், அவன் வீடியோவாக போட்டு விட்டுருக்குறான், லைவாக போட மாட்டான் அப்படின்ட்டு. கைஸ், இது வீடியோவுக்கே ஒருத்தல. ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நான் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்க லூட்டை. முடியுமா? முடியாதா? ஈஸியாக முடியும். நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன், ஒரு பில்டரை கையிலே வச்சுக்கலான்ட்ருக்கேன். ஒரு பில்டரை கையிலே வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் மொத்தமாக இருக்கிற எல்லா வேலையும் அப்டேட் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். வளன்னு அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வெயிட் பண்ணுவோம்மா ஹேமர் ஜாமுக்கு? நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். ஹேமர் ஜாம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன்னா லூட்டு வேறு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் இன்றைக்கி நைட்லாம் வந்து லூட்டு அடித்து நவுத்தலாம் போலையே. அதுவும் இன்றைக்கி நைட்டில் இவ்வளோ தான் போட போகிறேன். பாருங்கள் நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வால் ஃபுல்லாக நீ நைட்டு ஃபுல்லாக அப்டேட் போட்டுற வேண்டியது தான் நினைக்கிறேன். நைட் லைவில் எப்படி? ஆனால் நைட் லைவில் நீங்கள் யாரும் வரமாட்டீங்க, அதுதான் ஒரு பெனிஃபிட்ஸு. அது ஒரு பிரச்சனை. பெனிஃபிட்னு சொல்ல வந்துட்டேன். சரி அழிச்சிருங்க. நீங்களாம் வரமாட்டீங்க, ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. ஐ நோ.
நேற்று லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா நைட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தகட்ட அடித்தோம். இந்தமாரி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பில்டர் பேஸுக்கு கொடுக்கணும் கைஸ். ஏன்னா பில்டர் பேஸுக்கு லூட்டே கிடைக்க மாட்டேங்குது. பில்டர் பேஸுக்கு லூட்டு தேவையில்லைங்கிறது அப்புறம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக ஆரம்பித்த எல்லா பேஸுக்குமே வந்து 6th பில்டர் தேவைப்படுது. பட் 6th பில்டர் எங்கே கிட்டுது? கிட்டலையே. எப்படி கிட்டும்? உனக்கு லூட்டு கிட்டினால் நீ அப்டேட் போடலாம். அப்படியே அப்டேட் போட்டாலும் டைம் கிட்ட மாட்டேங்குது. ஸோ பில்டர் பேஸை யாருமே கண்டுக்க கூட மாட்டுறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் ஆனால் இந்தமாரி நான் ஃபஸ்ட்டு ட்ராகனை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மிட்டர் குளத்தை இறக்கி விட்டால் நான் ட்ராகன் அட்டாக்கையே பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்ல. அதெல்லாம் ட்ராகனுக்கு நான் பூஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும்ல. எப்படி என் ஐடியா? எப்படி மக்களே, எப்படி என் ஐடியா? இப்படி லூட்டை அள்ளி கொடுக்குறானுங்க. அதுவும் எத்தனை தடவை நானும் சொல்லிக்கினே இருக்கிறேன், எக்ஸ்போர்ட்டை வேண்டாம் மிட்டேர் குளத்துக்கிட்ட வச்சுக்காத, அது முடிச்சு விட்ருவோனே அப்படின்னு. கேட்குறானுங்களா காய்ஸ்? கேட்குற மாதிரி தெரியலையே. இவனுங்களுக்கு மட்டும் தனியாக ஒன்று கொடுக்குற மாதிரி. ஐயோ, இந்த இடத்த விட்டு ஈஸியாக போயிடுவானுங்களே. அந்த ரவுண்டு சின்னதாக இருக்கா, அது ஒரு பிரச்சனை கைஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டேன் கைஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்டேன் பார்த்துங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நிறையா பண்ண போகிறேன் கைஸ். இன்னும் கரெக்டாக எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எனக்கு 15 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. விடுவேன் நினைக்கிறீங்க? அந்த பாருங்கள், 21 லட்சம் 19 லட்சம் லூட்டு. இதெல்லாம் விடுவேன் நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படியே மொழிவி தள்ளிட மாட்டேன். மொழிவி தள்ளிவிட மாட்டேன் நான். ஆடி இங்கே தள்ளிக்கிட்டே இருப்போம். அடித்து தள்ளிக்கிட்டே இருப்போம். இங்கே அப்படியே வந்தியா அப்படியே இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 12 நிமிஷம் வீடியோவில் ஏற்கனவே ஒரு 10 லட்சம் லூட்டு இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த 12 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஆர்கே தாசனுங்கிற பைய ஃபில் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 26 லட்சம் ப்ளஸ்ஸு இது எல்லாருமே அடிக்கிறானுங்க கைஸ். லூட்டு எல்லாம் வாள் அதுவும் வாள். இது இப்போ தான் வாளுக்கு வந்து இப்போது இன்னும் கொடுக்கல. அவனுக்கு எப்போவுமே ரெகுலராக கொடுப்பானுங்களான்னு தெரியல. வாளுக்கு என்ன சிஸ்டம்னு. ஓகே, இப்போ மேட்ரு முடிஞ்சால் வாங்கடா, முடிஞ்சால் வாங்கடா. பிடிச்சி கிழிச்சு விட்றானுங்க கைஸ். அங்கே பாருங்கள், இன்னும் ஒரே அட்டாக் தான் எனக்கு ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு TH14 15க்கு மேலே இருக்கிற எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிட்டேர் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். லெட் சி, பார்த்துக்கோங்க. கிழிச்சு விடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட்டேர் கோலம் இதுதான். கோ. ஸோ இந்த மாதிரி மிட்டேர் கோலத்தை போட்டடிச்சு நவுத்தலாம். என்கிட்ட TH9 ஒரு பேஸ் இருக்குது. அதுக்கு எதுக்குடா TH9 என்ன வச்சுருக்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள். எதுக்குன்னா, குளோபல் டோர்னமெண்ட்டு போயிட்டுருக்கு. நம்ம ராகுல் ப்ரோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் ப்ரோஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளோபல் கரெக்ட். இதை அடித்தா எனக்கு ஃபில் ஆகிடும். எனக்கு இதுவே போதும். இதில் நீ எதனா டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பக்கத்தில் வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதனால் வந்து இந்த குளோபல் சாம்பியன், லீடர்ஷிப் சாம்பியன் வந்து அட்டாக் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வந்து மக்களை அடுத்த லெவலுக்கு TH9 வந்து போட முடியல. அதனால் என்னை மன்னிக்கவும். பட் ஆனால் மற்ற ரெண்டையும் போட்டு கிழிச்சு விட்ருவேன்.
புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வினை யூக்கி, அது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா வினை யூக்கி, அது என்னென்னா பேந்தோஜனா பேத்தோஜன்ஸ்னா அது வந்து பூச்சிகள். வினை யூக்கி, வினை யூக்கி எங்கே போடுறோம், புரியுதுங்களா? ஃபுல்லாகி போச்சு கைஸ், அதுக்குள்ளே லூட்டு ஃபுல்லாகி போச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன் மக்களே, அதுக்குள்ளே லூட்டு ஏன் ஃபில்லாகி விட்டது? நான் இதை 5 ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணுவேன் மக்களே. பில்டர் கூட வாங்குவேன், பில்டர் எலிக்சர் தான் வாங்குவேன். ஓகே, 5 ஜெம்மும் வாங்குவேன், 5 ஜெம்மும் வாங்குவேன், பில்டர் எலிக்சர் தான் வாங்குவேன். ஓகே, ஸோ இங்கே முடிஞ்சிச்சு. சரி, அப்படியே டீச் 9 பக்கம் போனால் உங்களுக்கு கிட்டுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா? ஓகே, டீச் 9 அட்டாக் பண்ணி பார்ப்போம். இங்கே கிட்டலை, ஸோ சாரி, டிஹெச் 9 கிடையாது. டிஹெச் 12க்கு 15க்கு எந்த பேஸுக்கு அப்புறம் வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்பொழுது நான் சிம்பிளாக டார்க் எலிக்சர் ட்ரில்லு, வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்து நான் வேறு ஒரு பர்பஸுக்காக ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன், அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே வந்து பார்த்தோன்னா டிஹெச் 15 போய் பார்த்தோம்னா என்ன நடக்குது என்று வந்து விட்டானையா, வந்து விட்டானையா. ஓகே, எலிக்சர் கோஸ்ட் வந்துருச்சு. 32 நிமிஷத்தில் வேறு வரானுங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா கோல்டு மைனாக அப்டேட் பண்ணுவோம். 3 ஹவர்ஸ் கோல்டு மைனை அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் இப்படியே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இருங்க, நான் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து கோல்டை ஃபுல்லாக காலி பண்ணணும். ஏன் காலி பண்ணணும்னு சொல்லுங்கள்? லூட்டு தான் கிடைக்குது, அப்படியே நான் வச்சுக்கிட்டு போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? என்கிட்ட 0 இருக்குது. பிளாக் லிக்விட் நான் எதுவும் பண்ண முடியாது, பண்ணலாம் ஒன்று, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோலேயே. டிஹெச் 15க்கும் 216 நம்ம அப்டேட் போட்டுட்ருக்கோம். அது ஒரு சீரீஸ் போய்கிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டார்க் எலிக்சரும் கொஞ்சம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துக்கங்க, கேன்சல் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிங்க, கேன்சல் எடுத்துக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க, எடுத்துருங்க, கேன்சல். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிளியர் பண்ணால் உங்களுக்கு 100 ஜெம்மு கிடைக்கும் கைஸ். அந்ததுக்கு தான், வேறு கிடையாது. அதுமாரி உங்களுக்கு லூட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இந்தமாரி கணக்கு இல்லாமல் கேன்சல் பண்ணிவிட்டு இதே அக்கௌண்ட்டில் தான் இந்தமாரி கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கும்போது போயிடுச்சு. 800 ஜெம்முக்கு கிட்ட ஜெம்மு போயிடுச்சு, வேஸ்ட்டாகி வந்துச்சு கைஸ். கஷ்டம், மனசே கஷ்டமாகி போச்சு கைஸ். இது வேறு ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னு தெரியலையே, வீடியோ போகிறதுனால கிடைக்கலையா? கிடச்சிட்டான் பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெவல் தான் டிஹெச் 16 கொடுக்குறானுங்க, டிஹெச் 17 செகண்ட் லெவலு, டிஹெச் 11th லெவலு கொடுக்குறானுங்க. அதெல்லாம் ஓகே, ஒரு வகையில் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல வரல. நான் வேணான்னு சொல்ல, நம்ம வேணான்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புங்கிறது இங்கே எங்கே இருக்குது, நீயே சொல்லு பார்க்கலாம். என்ன நண்பர்களே, வாய்ப்பு எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. பட் ஆனால் தெரியாமல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் காய்ஸ். சும்மாவே அடிப்பான், இதில் வேற இப்படி சுற்றி அடிப்பானே, சுட தனியாக ஊற்றி விட்டுட்டா சுற்றி அடிப்பானே. எப்பட்றா இதெல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். 90s கிட்ஸ் காய்ஸ், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த விளையாட்டுக்கு ஆன்சர் பேரண்ட்ஸுக்கு இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, எல்லாம் பிஜிஎம்ஐயும் இதுவும் போட்டு விளையாடும் போது நமக்கு இந்தமாரி ஒரு ஆஃபர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க கைஸ், அது உங்கள் பொறுப்பு. புரிஞ்சதா? ஓகே, எனக்கு இப்போ லூட்டு வேண்டும், அது எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் எப்படி வரானுங்கன்னு பாருங்கள் கைஸ். மிட்டியரோ கோலம் கைஸ், மிட்டிய கோலம் மை ஃபேவரட் ட்ரூப்ஸ். இது வெளியில் வரும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? ஆமாம், இது எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியாமல் இருந்தது, அது வேறு விஷயம். மிகவும் ஹாப்பியாக இருந்தேன், மிகவும். ரிசர்ச் பர்சன் வேறு ஃப்ரீ ஆகிடுச்சு, நான் அங்கே கொடுத்துருக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஓகே, என்னைக்கோ யாரை அப்டேட் பண்ணுறது? ஓகே, இவனே அப்டேட் பண்ணுவோம். எப்படி கைஸ், இவனே அப்டேட் பண்ணுவோம். அடுத்த ஜெட்லியே வந்துருச்சா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் 10 மணி நேரத்துக்குள்ளே 4-5 பேர் வரானுங்க. ஒரு ரிசர்ச், ஒரு
பில்ட்ரு போர்ஷன் போட்டேன்னா சல்லுன்னு எல்லோரும் வந்துடுவானுங்க. ஒவ்வொருத்தனும் வரும்போது அட்டாக் இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் ஒவ்வொன்று அப்டேட் பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்து அதிகமாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஃபுல்லாக ஏன்னா ஏற்கனவே ஒரு பேஸ் ஃபில் பண்ணதை உங்களுக்கு காட்டிட்டேன். திருப்பி ஃபில் பண்ணணும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம லைவ் செக்ஷன் வந்து ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி நைட்டு இருக்குது. கமெண்டு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் போட்டுங்க. ஓகே கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.